கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் உள்ள டிலேஸ் பற்றி பார்க்கலாம். 2 டிவைஸுக்கு இடையில் இருக்கிற டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷனில் 2 டைம் சம்மந்தப்படுது. ஒன்று வந்து ப்ரொப்பகேஷன் டைம், மற்றது வந்து டிரான்ஸ்மிஷன் டைம். ப்ரொப்பகேஷன் டைமுக்கான சமன்பாடு d/s. d வந்து மீட்டர் அலகு, s வந்து மீட்டர் பெர் செகண்ட் அலகு. அப்போ d/s செகண்ட்ஸ் ப்ரொப்பகேஷன் டைம். அடுத்த டிரான்ஸ்மிஷன் டைமுக்குரிய சமன்பாடு L/R. L வந்து பிட்டிலையும், R வந்து பிட் பெர் செகண்ட் இதுலேயும் இருக்கும். அப்போ L/R செகண்ட். இதுதான் ப்ரொப்பகேஷன் டைமுக்கும் டிரான்ஸ்மிஷன் டைமுக்குமான சமன்பாடு. தொடர்ந்து இதில் இருக்கிற ஒரு உதாரணம் பற்றி பார்க்கலாம். 2 டிவைஸ் வந்து இணைஞ்சு ஒரு எல் நீளமான பேக்கெட் ஒன்றை டிரான்ஸ்மிட் பண்ண போது S மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்திலையும் M மீட்டர் இடைவெளி தூரத்தில் இருக்குது, R பிட் பெர் செகண்ட் என்ற வேகத்தில் டிரான்ஸ்மிட் பண்ண போது முதலாவது கேள்வி பார்க்கலாம். எக்ஸ்பிரஸ் த ப்ரொப்பகேஷன் டிலே இன் டி டேர்ம்ஸில் கொடுக்கணும், மீட்டர் அண்ட் செகண்டை பயன்படுத்தி கொடுக்கணும். அடுத்த ரெண்டாவது கேள்வி, determine the transmission time of the packet. D transmission என்ற டேர்மிலையும் L and Rலையும் கொடுக்கணும் டிரான்ஸ்மிஷன் டைமு. ஆன்சர்ஸை பார்க்கலாம். முதலாவது கேள்விக்கான டி ப்ரொப்பகேஷன் டைமுக்கான சமன்பாடு d/s. டி வந்து தூரம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, M மீட்டர் தூரத்தில் இருக்குது, M மீட்டர். S வந்து S தான், S மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தில் தான் போகுது. அப்போ சுருக்கினா M/s செகண்ட்ஸ். அடுத்த கேள்வி டிரான்ஸ்மிஷன் டைம் பற்றி பார்க்கலாம். டி ட்ரான்ஸ் என்ற டேர்ம்ஸில் தான் கொடுக்கணும். அதுக்கான சமன்பாடு L/R. L வந்து பிட்ஸிலையும், R வந்து பிட் பெர் செகண்ட் என்ற இதுலேயும் இருக்குது. சுருக்கினா L/R செகண்ட். இதுதான் டி டிரான்ஸ்மிஷனுக்கான சமன்பாடு வந்து L/R என்றது. டி ப்ரொப்பகேஷனுக்கானது M/s செகண்ட். தொடர்ந்து மூன்றாவது கேள்வி பார்க்கலாம். இக்னோரிங் ப்ராசஸிங் அண்ட் கியூனிங் டிலே, ஒப்டெயின் அண்ட் எக்ஸ்பிரஸ் ஃபார் எண்ட்-டு-எண்ட் டிலேயை காணணும். ப்ராசஸிங் டிலேயையும் கியூனிங் டிலேயும் இக்னோர் பண்ணிவிட்டு எண்ட்-டு-எண்ட் டிலேயை காணணும். 2 டிலேயையும் இக்னோர் பண்ணினா எண்ட்-டு-எண்ட் டிலேக்கான சமன்பாடு வந்து டி டிரான்ஸ்மிஷன் டைமையும் டி ப்ரொப்பகேஷன் டைமையும் கூட்டணும். கூட்டினா L/R டி டிரான்ஸ்மிஷன் டைம் சக ப்ரொப்பகேஷன் டைம் வந்து M/s. அப்போ எண்ட்-டு-எண்ட் டிலே L/R ப்ளஸ் M/s செகண்ட்ஸ். நாலாவது கேள்வியை பார்க்கலாம். நாலாவது கொஸ்டின், சப்போஸ் கோஸ்ட் A begins to transmit the packet at time t equal to 0 at time t equal to d trans, where is the last bit of the packet? இந்த நேரத்தில் t equal to d transmit அந்த நேரத்தில் லாஸ்ட் பிட் ஆஃப் த பேக்கெட் அங்கே இருக்குமென்றது தான் கேள்வி. எல் நீளமான பேக்கெட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிக்க ஃபர்ஸ்ட் பிட் இஸ் இன் த வயர். அந்த வயரில் தான் முதலாவது பிட் இருக்கும். லாஸ்ட் பிட் ஹேஸ் ஜஸ்ட் லெஃப்ட் த கோஸ்ட் ஏயை அப்போ தான் வெளியேறி இருக்கும். லாஸ்ட் பிட், ஃபர்ஸ்ட் பிட் வந்து வயரில் இருக்கும், அந்த டிரான்ஸ்மிஷன் மீடியத்தில் இருக்கும், அதாவது அந்த வயரில் இருக்கும். லாஸ்ட் பிட் வந்து கோஸ்ட் ஏயை வெளியேறி இருக்கும். அடுத்த கேள்வி பற்றி பார்க்கலாம். சப்போஸ் d prop is greater than d transmiss at the t equal to d transmiss, where is the first bit? இங்கே வந்து d transmissionனை விட d prop பெருசு, d prop greater than d transmiss அப்படி யாரு கேட்க ஃபர்ஸ்ட் பீட் அங்கே இருக்குமென தான் கேள்வி. ஃபர்ஸ்ட் பீட் ஆஃப் த டேட்டா இஸ் ஸ்டில் இன் த கம்யூனிகேஷன் மீடியம், it is propagating. ஃபர்ஸ்ட் பீட் வந்து இங்கே இருக்குமெண்டா ஸ்டில் இந்த கம்யூனிகேஷன் மீடியம், அதாவது கம்யூனிகேஷன் வயரில் இருக்கும். ஃபர்ஸ்ட் பீட் இட் இஸ் ஸ்டில் ப்ரொபகேட்டிங். மேலும் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் உள்ள தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.